நம்ம சரவணனோட அப்பா வந்து கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போய் என் ஃபேமிலியில இப்படிலாம் நடக்குது. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் ஆண்டவா இப்படி சோதனை அப்படிங்கிற மாரி வேண்டிட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம் நம்ம ராஜுவோட அப்பா கோயிலுக்கு போறாரு. வந்து நம்ம சரவணனோட அப்பா உட்காந்துருக்கா பார்க்கையில, என்ன குடும்பத்தில நீ பொண்ணு எடுத்திருக்க? அந்த குடும்பத்த பத்தி ஊரே தப்பு தப்பா தான் சொல்றாங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேச முடியாம அமைதியா உட்காந்துருக்காங்க. "நீ அன்னைக்கு என் குடும்பத்துக்கு பண்ணாததா?" அப்படிங்கிற மாரிலாம் அவங்க அப்பா சொல்ல தான் செய்றாங்க. ஏன்னா, அவரு அப்படி பண்ணியிருக்காரு. அதனால வாய தொறக்காம அமைதியா இருக்காருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜுவோட அம்மா, அப்பா வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சோகமா இருக்காங்க. இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நம்ம கோமதி வீட்ட நெனச்சு. அந்த டைம் நம்ம பழனியும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் வராங்க. வந்தோடனே, "இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் லீவ் விட்டாங்க. அதனால நம்ம கடையில நல்ல வியாபாரம்னு" சொல்லி, "என்னம்மா நீங்க சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு பழனி கேட்கையில, உடனே கோமதி வீட்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பழனிட்ட சொல்றாங்க. பழனி மனசு கேட்காம அக்கா வீட்டுக்கு போய் சரவணன பார்த்தோன்னே, சரவணனும் நம்ம கதிரும் மாமாங்கிற ஒரு பாசத்துல பார்க்குறாங்க. ஆனா, நம்ம செந்தில் மட்டும் வேண்டா வெறுப்பா பார்க்குறாங்கங்க. அந்த டைம் குழலி வந்து, எங்க வாங்க புது முதலாளி" அப்படிங்கிற மாரிலாம் பேசினோன்னே, அந்த டைம் கோமதி வந்து, "யாரு கேட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து திட்டி அனுப்பிச்சுறாங்கங்க. அவரும் மனவேதனையோட வெளியில போனோன்னா, அவங்க அண்ணன் எல்லாரும், "இங்கே யார் வீட்டுக்கு போய் கால எடுத்து வச்சுட்டு வர? இனிமேல் அங்கே போகிற வேலைலாம் வச்சுக்கிறாதடா. உன்னையே நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணன் 2 சொல்லி, "போய் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க. நம்மளே இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு நெனச்சோம். அதனால தான் கடவுள் வந்து அன்னைக்கு நிப்பாட்ட விடாம பண்ணிட்டாரு போலன்னு. இன்னும் பாண்டியனுக்கு ஒரே பிரச்சனையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.